ஃபியூச்சர் செலெக்ஷன் அப்படின்னா என்னங்க, நிறைய காலம் இருக்குது. அந்த காலமில் வந்து எந்த காலம்லாம் வேணுமோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க அப்படின்னா அதுதான் ஃபியூச்சர் செலெக்ஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் அ ஃபியூச்சர் செலெக்ஷன்? So, future selection is refers to selecting the most important input variables, which has the. What is confusion matrix? Confusion matrix என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேட்ரிக்ஸுங்க. மேட்ரிக்ஸ்னா ஒரு டேபிள் தானேங்க. ஒரு மாடல் இருக்குன்னா அதோடைய பர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு டேபிள் மூலமாக பண்ணுவாங்க. So what is this confusion matrix? It's a confusion matrix, which is a table chart that shows how a classification model performs. நம்மளோட டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின் நம்ம பார்க்குறது பிரின்சிபல் காம்பனன்ட் அனலைசிஸ். இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனலைசிஸும் ஃபியூச்சர் செலெக்ஷனும் வந்து இன்டர் ரிலேட்டடுங்க. அதாவது இந்த 3 காலம் வேணும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க. இது வந்து ஃபியூச்சர் செலெக்ஷன். இந்த 4வது காலம் எனக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணிடு. வாட் இஸ் அ ஃபியூச்சர் செலெக்ஷன்? So future selection is refers to. அவுட்லியர்னா என்ன? நம்மளுடைய மொத்தமான டேட்டா இருக்கு. நீங்க இங்க பார்க்கலாம் ஸ்டூடெண்டோட டேட்டா, அவருடைய மார்க்ஸ் எல்லாமே இருக்குங்க. திடீர்னு ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா மட்டும் மாறி இருக்குங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. அதில் வந்து பார்ட் 2க்கான ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்கிட்ட படித்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக இருக்கிற ஒரு கேண்டிடேட் நான் இன்டர்வியூ டேரெக்டாக பண்ண போகிறேங்க. லைவாக வந்து இன்டர்வியூக்கு போகிறவங்க இந்த இன்டர்வியூ செஷனை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஒரு கேள்வி எப்படிலாம் கேட்குறாங்க ஒரு எக்ஸ்பர்ட்ஸுங்க, அண்ட் எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணுற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்காக தான் வந்து ஒரு முயற்சி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன என்னுடைய தம்பியை பற்றி நான் சொல்ல ஆசைப்பட்றேங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னுடைய தம்பி வீராங்க. ராஜபாளையத்தை சேர்ந்தவருங்க. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. ராம்கோ இன்ஸ்டியூட்டில் படித்தவருங்க. மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தாருங்க. 4 வருஷம் கெரியர் கேப் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. ஐடிக்குள்ளே போக முடியுமான்னு 1008 கேள்வி கேட்குற ஒவ்வொருத்துக்கான பதில் தான் என் தம்பி வீராங்க. நேர்மையாக பிளேஸாக இருக்காங்க. அவரோட ஸ்பீச்சையும் நம்ம பார்க்கலாங்க. நான் வந்து ராஜபாளையத்துலேருந்து வரேன். நான் 2018 மெக்கானிக்கல் முடிச்சேன். ஆக்சுவலாக நான் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து .NET டெவலப்பராக பிளேஸ் ஆகிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாரு. ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் நேர்மையாக போனால் வந்து கண்டிப்பாக நான் கைட் பண்ண தயாராக. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்டர்வியூக்குள்ள போகலாம். இது ஃப்ரெஷர்ஸ்க்கான டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சருங்க. அதில் பார்க்குறது என்ன வந்து கிளாசிஃபிகேஷன் என்ன, ரீக்ரெஷன்னா என்ன, அதோட டிஃப்ரென்சஸ். ஒரு ப்ராப்ளமில் இருந்து எஸ்ஸா நோவா க்ளீனான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு க்ளீனான பவுண்ட்ரி. மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னா அது கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் அப்படின்றது சொல்லாங்க. அதுவே ரீக்ரெஷன்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு வீடோட ரேட்டுங்க. அந்த வீடோட ரேட்டு ரூமு, அதோட வயசுங்க, சைஸு, லொக்கேஷன் இதை பொறுத்தெல்லாம் மாறுங்க. க்ளீனான வேல்யூ இருந்துச்சுன்னா அது வந்து கிளாசிஃபிகேஷனுங்க. ஒரு கண்டினியூஸ் வேல்யூ இதெல்லாம் பொறுத்து இந்த வேல்யூ இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து ரீக்ரெஷன் சொல்லுவாங்க. லீனியர் ரெக்ரெஷன் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லப்படுதுங்க. வாட் இஸ் கிளாசிஃபிகேஷன் தென் அல்காரிதம்? So classification refers to categorizing the data based on predefined labels. The main focus to predict the categorical outcomes. The algorithm which is used for classifications are logistic regression, random forest classification, decision tree classification, support vector machine. Then my question is, what is regression then? So regression is which focus refers to finding the relationship between the independent and dependent variables. The main aim is to find continuous values. So the algorithm which is used for regression is linear regression, decision tree regression, random forest regressions, and the support vector regressions. Okay. Experience data science interview questionsல இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்டர் ஃபிட்டினா என்ன, ஓவர் ஃபிட்டினா என்ன, இதோட டிஃப்ரென்ஸ் என்ன. கம்மியான டேட்டாவை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இது அண்டர் ஃபிட்டிங்னு சொல்லுவாங்க. இது ட்ரைனிங் ஃபேஸ்லையும் ஃபெயிலியருங்க, டெஸ்டிங் ஃபேஸ்லையும் ஃபெயிலியராக இருக்குங்க. அதாவது ஒரு பரீட்சை இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த பரீட்சையில் ஹெட்லைன்ஸை மட்டும் படிச்சுட்டு போனால் நீ எப்படி பாஸ் ஆகுவ? சாம்பிள் எக்ஸாம்லையும் ஃபெயில் ஆகிடுவ, மெயின் எக்ஸாம்லையும் ஃபெயில் ஆகிடுவேன். அதே ஓவர் ஃபிட்டிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்கிற ட்ரைனிங் டேட்டாவை மட்டும் தெளிவாக படிச்சுட்டு அந்த ட்ரைனிங்கில் சூப்பராக இருக்குங்க, அந்த பேட்டர்ன்லாம் சரியாக படிக்காமல் டெஸ்டிங்னு வரும்போது அங்கே ஃபெயில் ஆகிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பழைய கொஷின் பேப்பரெல்லாம் சூப்பராக படிச்சுட்டேன், அப்போ அந்த பழைய கொஷின் பேப்பர் நீ எழுதும் போது சூப்பராக எழுதிடுவேன், ஆனால் இப்போ இருக்கிற எக்ஸாமை கிளியர் பண்ண மாட்டேன்.
ஸோ ட்ரைனிங் சூப்பராக இருக்கும், டெஸ்டிங் ஃபெயிலியர் ஆகிடுங்க. இங்கே ட்ரைனிங்கும் ஃபெயிலியர், டெஸ்டிங்கும் ஃபெயிலியருங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய டேட்டா வந்து குட் ஃபிட்டாக இருக்கணுங்க, அண்ட் அந்த பேட்டர்னை லேர்ன் பண்ணுறதும் பர்ஃபெக்டாக பண்ணணுங்க. ஓகே, ஹவு அபவுட் ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங் then? So overfitting refers to... Is it related to Outlier or something like that? So yes, it is related to outliers. Overfitting refers to when a model learns the training data set too well, including the noise and outliers, it poorly performs in unseen data sets. Whereas underfitting, when a model is too simple to capture the patterns in the training data set, basically it fails to learn enough from the training data sets to a point where it fails in training data set as well as the testing data sets. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்னா வாட் இஸ் ஃபியூச்சர் செலெக்ஷன் தான் கேட்பாங்க. ஃபியூச்சர் செலெக்ஷன் அப்படின்னா என்னங்க, நிறைய காலம் இருக்குது, அந்த காலமில் வந்து எந்த காலம்லாம் வேணுமோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க அப்படின்னா அதுதான் ஃபியூச்சர் செலெக்ஷன் சொல்லுவாங்க. மார்க் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? அப்போ இந்த காலம் தேவையில்லை, எது வேணுமோ அதை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா ஃபியூச்சர் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. No, like in your previous answer you told about future selection, right? Yes, sir. What is a future selection? So future selection refers to selecting the most important input variables, sir, which has the strong impact on output variables, sir. Basically removing... Can you tell me an example? So okay, sir, we'll take about classifying employee promotion, sir, whether they are eligible or not eligible. In that data we'll have a lot of information about performance, age, phone number. Yes, sir, age, phone numbers, training, performance, etc. Including it also has employees ID, sir. Differs from each employee, sir, which is not recorded for analysis, sir. Exactly. So rest of the thing we can take it for... Whether age? So age we can take it also, sir. Consider? Yes, sir, we can consider as an input. Okay. Mobile number? No, sir, we cannot take it mobile number as... Okay. We have to drop it, sir. Okay, so we have to drop it. That is your future selection. Yes, sir. So dropping the column is future selection? Yes, sir. Or identifying the column as the future selection? So first we have to go through the data set first, the features what it has, the data set has. So we have to find the most important input, so which the input... Which will define the output. Yes, sir, which will define the output, sir. நம்மளோட டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூ கொஷின் நம்ம பார்க்குறது பிரின்சிபல் காம்பனன்ட் அனலைசிஸ். வாட் இஸ் பிசிஏ? இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனலைசிஸும் ஃபியூச்சர் செலெக்ஷனும் வந்து இன்டர் ரிலேட்டடுங்க. அதாவது இந்த 3 காலம் வேணும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க, இது வந்து ஃபியூச்சர் செலெக்ஷன். இந்த 4வது காலம் எனக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணிவிடு. இந்த 3 காலமை வந்து 2 காலமாக மெர்ஜ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், இன்னும் ஈஸியாக இருக்குமே எனக்கு ப்ராசஸிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இதுதான் பிரின்சிபல் காம்பனன்ட் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிடைச்சிருக்கிற டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்கு தேவையானது கண்டுபிடிப்பாங்க கொஞ்சம் ஈஸியஸ்ட் மெத்தடாலஜி மூலமாக. இது மூலமாக வந்து நாய்ஸ் ரெடியூஸ் ஆகும், காம்ப்ளெக்சிட்டி கம்மியாகுங்க, அண்ட் ஈஸியாகவும் நமக்கு டேட்டா கேப்சர் ஆகுங்க, நமக்கு அவுட்புட்டும் ஈஸியாக கிடைச்சிரும். இஸ் இட் ரிலேட்டட் டு பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ்? So principal component analysis, yes, sir, it definitely related. What is PCA then? The full form of PCA is principal component analysis, sir, which is a dimensionality reduction technique, sir, which is used in machine learning and the data science to reduce multiple features, sir. So if the data has multiple features, it will definitely slow the algorithm process. So to reduce this, we'll use PCA, sir. And also by using PCA, will determine which how it makes the data set simple, and it will reduce the noise and outliers also, sir. Okay. இப்போ பார்க்குறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸுங்க, மிஷின் லேர்னிங் விசஸ் டீப் லேர்னிங். மிஷின் லேர்னிங்னா வந்து நம்மகிட்ட டேட்டா இருக்கும், அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறது மிஷின் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங்கிறது மிஷின் லேர்னிங்கோட ஒரு சப்செட் தாங்க. இது டேட்டாவெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா வந்து அதுவே பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சி அது மூலமாக கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை இருக்குன்னா பூனை வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வந்து கத்தும், இந்த மாதிரி பால் சாப்பிடும், இந்த மாதிரி மூஞ்சி இருக்கும், இந்த மாதிரி கலர் இருக்கும், இந்த ஹைட் இருக்குன்னு சொல்லி அதுதான் பூனைன்ட்டு நம்ம ட்ரெயின் பண்ண மிஷின் லேர்னிங் ஃபியூச்சர்ஸை கொடுத்து ஒரு அவுட்புட்டை கண்டுபிடிக்க சொல்கிறது தான் வந்து நம்மளோட மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. இங்கே வந்து 100கணக்கான ஃபோட்டோவை கொடுத்தா அதுவே ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதுவே வந்து நமக்கு பூனை எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சி தந்தால் அது டீப் லேர்னிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு சிம்பிளான ரூல்ஸுங்க, கொஞ்சமே டேட்டா இருந்தால் போதும் மிஷின் லேர்னிங் ஒர்க் ஆகும். இங்கே டேட்டா காம்ப்ளெக்ஸாக இருக்கணுங்க, நிறைய டேட்டா இருந்தாலுமே இதெல்லாம் வச்சு அதுவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடியதான் டீப் லேர்னிங்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் then? So deep learning which uses neural networks, sir. So neural network which is it's a type of machine learning, sir, which is designed to recognize patterns and solve complex problems by mimicking how human brain works, sir. A neural network is made up of layers of nodes, sir. Each node is connected to each other,
and each connection has a weight, sir, that can be adjusted to the learning progress, sir. டேட்டா சயின்ஸோட இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் நாம் பார்க்குறது அவுட்லியர்னா என்ன. நம்முடைய மொத்தமான டேட்டா இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்டோட டேட்டா, அவருடைய மார்க்ஸ் எல்லாமே இருக்குங்க. திடீர்னு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா மட்டும் மாறி இருக்குங்க. அந்த டேட்டா சம்மந்தமே இல்லாத டேட்டாவாக இருந்து மொத்தமான ஆவரேஜ் வந்து அப்படி தலைகீழ போட்டுச்சுன்னா வந்து அந்த டேட்டா தப்பான டேட்டாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் அவுட்லியர் டேட்டா, சம்பந்தம் இல்லாத டேட்டான்னு சொல்லுவாங்க. இஃப் யூ டாக் அபவுட் டேட்டா, they should tell like outlier and inlier, right? Yes. What is that outlier? So outlier is a data point, sir, which is different from other data point of the database, sir. So it lies away, far away from the average mean, sir. So this will definitely reduce the model accuracy, sir. மெஷின் லேர்னிங் அல்காரிதத்தோட குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு 3 மெட்ரிக்ஸ் இருக்குங்க. அதுதான் வந்து ப்ரெசிஷன், ரீகால், எஃப்என் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ப்ரெசிஷன்னா என்ன? ஒரு இமெயில் எடுத்துக்கலாமே, இது எல்லாம் ஸ்பேமு, இதெல்லாம் இல்லைன்னு நான் கொடுக்குறேன், ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் ஸ்பேம்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும், இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன், அதில் எத்தனை கரெக்ட் அப்படின்னா அது ப்ரெசிஷன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ரீகால்னா இது எல்லாமே ஸ்பேமு, இதில் நீ எத்தனை கண்டுபிடிச்சிருக்க, அதாவது நம்மளோட அல்காரிதம் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கு, இது வந்து ரீகால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரெசிஷன் ரீகாலையும் வந்து பேலன்சிங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதா வந்து நம்மளுடைய எஃப்என் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. பேலன்சிங்காக இருந்துச்சுன்னா நம்மளுடைய அல்காரிதம் சூப்பர்னு அர்த்தம். ஸோ லைக் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லைக் ப்ரெசிஷன், ரீகால் ஆர் எஃப்என் ஸ்கோர்? வாட் இஸ் இட்ஸ்? So precision, which is 3 of them, which is used for, which is an evaluation matrix, sir, which is used for classification, sir. Precision, which measures the number of evaluation is what it is evaluating. So it's evaluating the models, sir. Okay. Models like random forest, decision tree, etc., sir. Okay. So precision, which is measures the true positive by dividing the number of positive predicted by the model, sir. Whereas recall, which measures the true positive by dividing the number of actual positive samples, sir. F1 act as a harmonic mean between the recall and the precision. So do we need all these 3 persons for evaluating a model? So yes, based on your project, the algorithms you are going to use it. For regression, you don't need, you doesn't need precision, recall, and F1 score, sir. So let's move on to the algorithm. What is this k nearest neighbor algorithm? So k nearest, it's a machine learning algorithm, sir, which is a powerful and simple machine learning algorithm which is used for classification and regression, sir. For classification, it relies the similarities of the data, sir. Whereas regression, the prediction is the average of its value, sir. So basically, KNN means the object which are closer to each other are more likely to be similar, sir. So here it predicts the outcome of the new data points, where the KNN looks at the data point closer to it and decides the new data point class based on its neighbor, sir. Okay. அட்வான்ஸான டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூ கொஷின் நம்ம பார்க்குறது வந்து ஏபி டெஸ்டிங்னா என்னென்னு பார்க்கலாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ போடுறோங்க, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வைக்கும் போது எவ்வளோ கிளிக் வருதுன்னு பார்க்குறேன். அதுவே இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வைக்கிறேன், அதே கண்டென்ட்டுக்கு இப்போ எவ்வளோ கிளிக் வருதுன்னு பார்க்குறேங்க. இதில் எது பெஸ்ட்டு தம்ப்நெயில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதா வந்து இது ஏன்னு வச்சுக்கிறோம், இது பின்னு வைக்கிறோம். இந்த ரெண்டுத்தையும் வச்சு எது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்துகிற முறையை தான் ஏபி டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து இ-காமர்ஸ் கம்பெனியில் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இங்கே ஒரு பட்டன் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ பிஸ்னஸ் வருது, அதுவே இந்த இடத்துல பட்டன் வச்சா வந்து எவ்வளோ பிஸ்னஸ் வருது, இதோட கலர் டிஃப்ரெண்ட்டாக வச்சு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி எது பெஸ்ட்டான மெத்தடாலஜின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஏபி டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. Then what is A/B testing then? So A/B testing, which is a method which is used for classifying or comparing 2 models or algorithms based on their performance, sir, to determine which algorithm is performing well in real world data. Okay. ஸோ இப்போ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு இன்டர்வியூ கொஷின் டேட்டா சயின்ஸ்னு கேட்டிங்கன்னா வந்து வாட் இஸ் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்? கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மேட்ரிக்ஸுங்க. மேட்ரிக்ஸ்னால் ஒரு டேபிள் தானேங்க. ஒரு மாடல் இருக்குன்னா அதோடைய பர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு டேபிள் மூலமாக பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து அந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ப்ரெடிக்டட் பாசிட்டிவ், ப்ரெடிக்டட் நெகட்டிவ்ங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதுலேருந்து இங்கே கீழே பாசிட்டிவ், ஆக்சுவல் நெகட்டிவ்ங்க. இந்த காம்பினேஷனில் வந்து ட்ரூ பாசிட்டிவா, ஃபால்ஸ் நெகட்டிவா, ஃபால்ஸ் பாசிட்டிவா, ட்ரூ நெகட்டிவான்ட்டு வெவ்வேறு காம்பினேஷனை போடுறது தான் வந்து ஒரு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. இது மூலமாக வந்து ஒரு ஸ்பேம் இமெயில் இருக்குன்னா அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பாருங்கள் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் மூலமாக வந்து கால்குலேட் பண்ணி அதில் இருந்து மெட்ரிக்ஸை கண்டுபிடிப்பாங்க. அக்யூரசி,
ப்ரெசிஷன், ரீகால், எஃப்என் ஸ்கோர், ஸ்பெசிஃபிசிட்டின்னு கண்டுபிடிக்கிற கான்செப்ட் பேர் தான் வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் கொஸ்டின், லைக் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, லைக் ஸோ வாட் இஸ் திஸ் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இன் தட் கேஸ்? So confusion matrix, which is a table chart that shows how a classification model performs by comparing actual and predicted values, sir. So by using confusion matrix, we can able to find the error in an imbalanced data set. Okay, it's a great time with you, man. So thank you, very sir. good, like thank you, thanks for your time. Thank you, sir. Thank you so much. So data science interview questionsல வந்து நம்ம இன்னும் வந்து நிறைய பார்ட்ஸ் பார்க்க போறோங்க. அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் மாதிரி டெக்னாலஜி படிக்கணும், ஐடிக்குள்ளே நுழையணும், நான் ஐடியில் இருக்கேன், ஃப்ரெஷராக இருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன், நான் அடுத்த லெவலுக்கு போகணும், ஹையஸ்ட் சேலரிக்கு போகணும்னு நினச்சினா வந்து கண்டிப்பாக கைட் பண்ண நான் தயார் இருக்கேன். நேர்மை எல்லாருமே வேலைக்கு போக முடியும், நம்பிக்கையோடு போராடுங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான என்னுடைய நம்பர்ஸுங்க, மெயில் ஐடி, இன்ஸ்டான்னு எல்லாமே கொடுத்துருக்கேன். நம்பிக்கையோடு போராடலாங்க, வெற்றி நமதாகட்டும். நன்றி அனைவரும். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.